ஹாய், வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நம்ம பீஃப் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம பீஃபை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பொடியாக வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். இதை விட பொடிசாக நறுக்குனாலும் ஓகே தான். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலா அந்த ஸ்பைஸ் எல்லாம் உள்ளே நல்லா இறங்கி உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது முதல்ல நம்ம பீஃபை நல்லா 3 வாட்டி கழுவி வச்சுருக்கோம். இனி குக்கரில் நம்ம அந்த பீஃபையும் போட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த 3ஐயும் சேர்த்து போட்டு ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் நல்லா வேக விட போகிறோம். இப்போது எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் எடுத்தாச்சு, பீஃபை உள்ளே போட போகிறோம். 3 வாட்டியும் 4 வாட்டியும் கழுவிக்கங்க. நல்லா கழுவுனாதான் அதில் உள்ள அந்த அழுக்கு ரத்தம் எல்லாம் போகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அடுத்தது மஞ்சள் தூள் போட போகிறோம். ஒரு அரை கப் தண்ணி விட்டு மூடி போட்டு மூடி நம்ம இப்போ கொதிக்க விட போகிறோம். பண்ணி குக்கர் வச்சாச்சு. இப்போ அந்த மூடியை போட்டு குக்கர் மூடியை போட்டு நம்ம மூட போகிறோம். கழிச்சு நம்ம இது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, பீஃப் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு தெரியுதா? நல்லா வெந்திருக்கு பாருங்க. கையை வச்சு அமுக்கி பார்த்தா நல்லா அமுங்கு பிஞ்சு அழகா வருது பாருங்க. இதை நாங்கள் 3 விசில் விட்டு இறக்கியிருக்கேன். நீங்கள் பீஃப் ஒரு சில பீஃப்ல முத்தலா இருக்கும். அந்த பீஃப் எல்லாம் ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்ன இது செய்யறதுக்குன்னு பார்க்கலாம். எண்ணெய் 3 ஸ்பூன், பொடியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிதளவு. பீஃப் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ முதல்ல நம்ம எண்ணெயை ஊற்ற போகிறோம். எண்ணெய் சூடாகட்டும். நல்லா சூடாயிடுச்சு. இதுல கொஞ்சமா கடுகு சேர்க்க போறோம். கடுகு உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னா சேர்க்க வேண்டாம், அது ஆப்ஷனல் தான். இப்போ கடுகு பொரிஞ்சிடட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட போறோம். அடுத்தது பொடியா நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்க்க போறோம். சின்ன வெங்காயம் போட்டாதான் நல்லா டேஸ்ட் இருக்கும். பெரிய வெங்காயத்துல உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அதனால சின்ன வெங்காயம் மேக்சிமம் எடுக்க பாருங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்க போறோம். உப்பு சேர்த்து இது நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்க போறோம். இப்போ இந்த பீஃப் கொஞ்சமா சேர்க்க போறோம். அந்த பீஃபை வேக வச்சதுல அதுல தண்ணி ஆல்ரெடி ஒரு அரை கப் ஊற்றிருக்கோம். பீஃபும் தண்ணி விடும். அதனால அந்த வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பீஃப் சேர்த்தாச்சு. அடுத்தது அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது அதில் மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். இப்போ பீஃப் நல்லா வெந்துட்டு இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதில் கரம் மசாலாவையும் சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா ட்ரையாக ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விட போகிறோம். உப்பு காரம் எல்லாமே உங்களோட தேவைக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. அளவுன்றது விட அவங்கவுங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த பீஃப் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. ட்ரையானவனை பார்க்கலாம். பீஃப் நல்லா ட்ரையாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்னென்ன பண்ணோம் ஞாபகம் இருக்கா? முதல்ல நம்ம சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கணும். அது கூட அந்த பீஃப் வேக வச்ச பீஃபையும் அதோட தண்ணி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கடைசியாக நம்ம கரம் மசாலா, கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ ஒரு சிலருக்கு இதில் அந்த பீஃபோட கவுச்சி ஸ்மெல் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனால் நம்ம பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். பெப்பர் கொஞ்சமாக நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கலாம். பெப்பர் வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் போக வைக்கும். மஞ்சள் தூளும் நிறைய வேணாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான். இப்போது பீஃப் ஃப்ரை நல்லா வத்தி வந்துருச்சு. கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்க வேண்டியது. இப்போ நம்மளோட பீஃப் ஃப்ரை ரெடி. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.